பேருனால எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறாங்க. பேருக்கும் ஜாதகத்தும் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. நம்ம தலைவிதியில அந்த பகவான் என்ன எழுதியிருக்கானோ, நீ ஒன்றும் இல்லைன்னு உங்க பேர் இருந்தா கூட நீங்க எல்லாமே இருக்க மாதிரி நீங்க இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் காதலை யார் கொடுப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருக்குமே உண்டு. சுக்கிரன் மட்டும்தான் கொடுப்பார். ஆனா புதன் அப்படி கிடையாது. மேக்சிமம் வேலை செஞ்சிருவார். புதன் மிகப்பெரிய காதல் கிரகம். அதாவது காதல் வேற, ரொமான்ஸ் வேற, காமம் வேற. அப்ப பாத்தீங்கன்னா ஜெமினி கணேசன் காதல் பண்ணாலும் அவர் ஒரு மென்மையான காதலா இருக்கும். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. அவர் காதல் மன்னன். ஆமா, காதல் மன்னனா இருந்தாலும் மென்மையான காதலா இருக்கும். கமலஹாசன் சாரோட படத்தை பார்க்குறவன், அது மூலியமா ஃபேன்ஸ் ஆனவங்க எல்லாருமே ரொமான்ஸ்ல அவ்வளோ ஒரு இதுவா இருப்பாங்க. நீங்க சனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப சனிக்கு காதலே வராதாம்னா? ஆமா, அது ஒரு கேள்வி இருக்கு. அவர் வந்துட்டாலே பிரச்சனைங்கிற ஒரு கோணத்துலதான் நம்ம பார்ப்போம். பயங்கரமா செட் ஆவாரு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் சார்ந்த காதல் இருக்குல்ல, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. பேசுனா பேச்சு, இல்லைன்னா போச்சு. நான் சொல்றதுனா நீ கேட்கணும். தற்கொலை அப்படின்னு ஒரு தைரியத்தை ஒரு கிரகம் கொடுக்குது அப்படின்னா, அது மிகப்பெரிய கிரகம். ஒரே கிரகம், சாயா கிரகம், ராகுங்கிற கிரகம் மட்டும்தான் அந்த தைரியத்தை கொடுக்கும். காதல் முடிவடைகிற இடம் என்ன? தாம்பத்திய வாழ்க்கை இல்லையா? கண்டிப்பா. அந்த தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அந்த விஷயம் எல்லாமே பெருமாள் சயனப்படுத்திட்டு இருக்கிற இடத்துல கிடைக்கும். சந்திரன்லாம் நல்ல பலமா இருந்ததுன்னா நல்ல கவிதை எழுதுவாங்க. கவிதை எழுதியே எல்லாரையும் மயக்குவாங்க. பார்த்திருக்கீங்கல்ல? அந்த எல்லா காதலையும் பாத்தீங்கன்னா கவிதை எழுதியே மயக்குவாங்க. அதுக்கெல்லாம் சந்திரனோட பலம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசரான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனம் தேகி வித்யான் தேகி மகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகி புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி. இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் காலத்துக்கும் வெற்றியும் கொடுக்கும், தோல்வியும் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த காதலை இந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட் பண்ணும்? நல்லது பண்ணுற கிரகம் இது, கெட்டது பண்ணுற கிரகம் இது. எந்த கிரகம் சக்ஸஸை உடனே கொடுக்கும், எந்த கிரகம் சக்ஸஸ்க்கு போயிட்டு டக்குன்னு பிடுங்கும்? அதுதான் என்னோட கேள்வி. இந்த காதலோட அமைப்பை பார்க்கும்போது, காதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை விட நீங்கள் கேட்ட எந்த கிரகம் டக்குன்னு பிடுங்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகத்தின் அவங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நம்பர் 1. ஓகே. எந்த கிரகம் வேணாலும் நல்லதையும் செய்யும், எந்த கிரகம் வேணாலும் தீவிரையும் செய்யும், அவங்க அவரோட ஜாதகத்தை முன்னிட்டு. பட் பொதுவாக சொல்லணும்னா, இந்த ராகு நிறைய காதலை கொடுத்துட்டு, அது போன வாட்டி கூட நான் ராகுவை பற்றி பேசும்போது சொன்னேன், நிறைய காதலை கொடுத்துட்டு கடைசியாக அதோட விஷயங்களை கெடுக்கும். இப்போ எனக்கு கூட என்னோட நண்பன் ராஜா அப்படின்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு. அவரு கூட ரொம்ப நாளாக எனக்கு ஒரு லவ் வேணும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், இது பண்ணணும், பெரிய ஆளாகணும். ஏன்னா ராகுங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டம்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜா அந்த மாதிரி விஷயத்த தான் அந்த ராகு கொடுத்துருக்கு. அப்ப அந்த ராகு அது கூட கொடுக்கும். மகாராஜன் பேரு. அவர் ராகு அது கூட கொடுக்கும். பேரு மகாராஜன். மகாராஜன் எல்லாமே இப்ப பொதுவா இந்த பேர்னால அது கூட ஒண்ணு இருக்கு. பேருனால எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறாங்க. பேருக்கும் ஜாதகத்தும் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. நம்ம தலைவிதியில அந்த பகவான் என்ன எழுதியிருக்கானோ, நீ ஒன்றும் இல்லைன்னு உங்க பேர் இருந்தா கூட நீங்க எல்லாமே இருக்க மாதிரி நீங்க இருப்பீங்க. ஓகே, இதுதான் சத்தியம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஒன்று. ரெண்டாவது, காதலுக்கு ஏற்ற கிரகம். ஃபர்ஸ்ட் காதலை யார் கொடுப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருக்குமே உண்டு. சுக்கிரன் மட்டும்தான் கொடுப்பார். ஓகே, சுக்கிரன் பலமா இருக்கணும். சுக்கிரன் பலமா இருக்கணும். ஆனா சுக்கிரன் மட்டும் கொடுப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, புதன் அதுக்கு மேல காதல் மன்னன். சரி, அப்ப புதன் மட்டும்தான் கொடுப்பாரான்னு கேட்டா, சந்திரன் அதுக்கு மேல காதல் இது. ஆனா சந்திரன் மட்டும் ஒளி சார்ந்தது. பௌர்ணமி திதியா, திருதியை திதியா, சதுர்த்தி திதியா, இந்த மாதிரி எந்த அந்த திதியை பொறுத்தது, அந்த ஒளியை சார்ந்தது தான் சந்திரன் வேலை செய்யும். ஆனா புதன் அப்படி கிடையாது. மேக்சிமம் வேலை செஞ்சிருவார். புதன் மிகப்பெரிய காதல் கிரகம். அதாவது காதல் வேற, ரொமான்ஸ் வேற, காமம் வேற. கரெக்ட். அத புதன் ரொம்ப அருமையா வேலை செய்யும்.
சுக்கிரன் அதையும் அவர் அதிகமாக வேலை செய்வார். புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட இவர் இல்லாமற் அவர் இல்லை, அவர் இல்லாமற் இவர் இல்லைன்னு சொல்ற மாதிரி புதனும் சுக்கிரனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவருக்கும் இவருக்கும் ரொம்ப அடாப்ட் நிறையா உண்டு. சுக்கிரன் சார்ந்த கிரகங்கள், சுக்கிரனுக்கு நல்லா பலம் இருக்கிறவங்க. இப்போ பொதுவாக இப்போ வந்து எல்லாரும் கேட்பாங்க, நான் தனுசு லக்னம், ஆனால் எனக்கு வந்து எப்படி காதல் வந்தது? சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதியாச்சு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்திருக்கும். இல்லை உங்களோட 5ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் சுக்கிரன் சார்ந்து இருப்பார். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்போ நம்மளை அந்த காலத்துலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெமினியை வந்து காதல் மன்னன் சொல்லுவோம். அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து காதலில் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருந்தார். இவங்கெல்லாம் இப்படி வலம் வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெமினி சாரை பொறுத்த வரைக்கும் காதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் காதல் பண்ணால் கூட காதலாக மாத்திரம்தான் இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதில் அப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து அப்போ எம்ஜிஆர் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம எம்ஜிஆரை எடுத்தால் கூட இவருக்கு மட்டும் காதல் வந்து நல்ல ஒரு இதுவாக பேசப்பட்டது. ஆனால் அவர் ரொமான்ஸாக நடித்தது அவர் தான். அதே காலத்தில் நீங்கள் ரொமான்ஸாக எடுக்கலையேன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, அப்போ நான் எம்ஜிஆரையும் எடுக்கணும். ரொமான்ஸாகவே அந்த காலத்துலேயே அவர் நடிச்சிருக்காரு. நிறைய படங்களில் எம்ஜிஆர் வந்து நிறைய படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் வந்து காதல் பண்ணாலும் அவர் வந்து ஒரு மென்மையான காதலாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அவர் காதல் மன்னன். ஆமாம், காதல் மன்னனாக இருந்தாலும் மென்மையான காதலாக இருக்கும். ஓகே. அந்த மென்மையான காதலை, அதாவது இவன் கூட இருந்தோம்னா இவனோட பேசினாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதை வந்து புதன் சார்ந்த காதல். ஓகே. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. நீங்கள் கேட்குற கமலஹாசன் சார் ஜெமினி சார் இன்னும் எம்ஜிஆருக்கும் ஓரளவுக்கு சொன்னாலும் கமலஹாசன் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சார்ந்த காதல். அதன் சுக்கிரனோட புதனும் கலந்துருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ரொமான்டிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சாரோட படத்தை பார்க்குறவன், அது மூலியமாக ஃபேன்ஸ் ஆனவங்க எல்லாருமே ரொமான்ஸில் அவ்வளோ ஒரு இதுவாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் புதனும் சுக்கிரனும். சுக்கிரன் வந்து பலமாக இருக்கும் புதனை விட. ஓகே. இப்போ நீங்கள் சனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சனிக்கு வந்து காதலே வராதாம்னா? ஆமாம், அது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சனி 7.5 சனி, அவர் வந்துட்டாலே பிரச்சனைங்கிற ஒரு கோணத்தில் தான் நம்ம பார்ப்போம். காதலுங்கிற கோணத்தில் அவர் எப்படி செட் ஆவாருங்கிறது பயங்கரமாக செட் ஆவார். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து ரொம்ப பக்குவம் பிடிச்சிருக்கோ, இவன் ரொம்ப பக்குவமாக பேசுகிறானே, இவன்கிட்ட இருந்தா ஒரு தகப்பன் ஸ்தானம் கிடைக்குது, இவன்கிட்ட இருந்தா ஒரு தாயின் ஸ்தானம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான காதல் வரும். ஆனா என்ன இருந்தாலும் காதல் அப்படி நான் வந்து காதல்ல மென்மறக்கிற அப்படியே வந்து மிதக்கிற அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே வந்து புதனும் சுக்கிரனும் தான் ஃபர்ஸ்ட். செவ்வாய் சார்ந்த காதல் இருக்குல்ல, வெட்டு 1 துண்டு 2. பேசுனா பேச்சு, இல்லைனா போச்சு. நான் சொல்றதுனா நீ கேட்கணும். டாமினேட்டா இருக்கும், அதிகமா இருக்கும். செவ்வாய் சார்ந்த காதல் வந்து அப்படிதான் இருக்கும். 5ஆம் இடத்து செவ்வாய் சம்பந்தப்பட்டிருந்தால் 5 தான் காதல். அதுக்கு தான் 5 சொல்றேன். அந்த 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட அதோட தசாவோ இல்லை அந்த காதலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா, இதுவே அந்த 5ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்ததுன்னா அது வேற மாதிரியா இருக்கும். ஆனா இது செவ்வாய் இருந்ததுன்னா வெட்டு 1 துண்டு 2. குரு சார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அட்வைஸ் பண்ணியே காதல். சில பேருக்குலாம் வந்து காதல் பண்ணி கமிட் ஆயிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து அட்வைஸ் தண்ணி இப்படி இருக்காது, இப்படி இருந்தா தப்பு, அப்படி போனா தப்பு. அது ஒரு விதத்துல வேணாமான டாமினேஷன். ஆனால் அந்த டாமினேஷன் வந்து அது டாமினேஷனா அவங்க வந்து பண்ணணும்னு பண்ணலை. அவங்க நல்லா இருக்கணும், ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வாத்தியாருக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அந்த வாத்தியாருக்கான பொறுப்பு குரு சார்ந்த காதலுக்கு கொடுத்துரும். ஓகே. இப்போ ஃபெயிலியர் எந்த இடத்துல எந்த கிரகம் கரெக்டாக கொடுத்துரும்? ஃபெயிலியர் அப்படின்னு வரும்போது 5ஆம் இடத்து கிரகம் தசை நல்லா இருந்து காதல் வந்தால் ஃபெயிலியர் ஆகாது. சனி வந்து இந்த விளையாட்டை கொடுத்துருவாரு. 8ஆம் இடத்துல எந்த கிரகம் கொடுக்குதுங்கிறத விட 8ஆம் இடத்துல கிரகம் உட்காந்து இல்லை அந்த 5ஆம் இடத்து அதிபதி தசை வராமல் இருந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும்போது ஒரு ரியாலிட்டியான பார்ட்னரை கொடுக்க முடியாத ஒரு தருணத்தை கொடுத்துரும். ஓகே. காதல் தோல்வியோட எக்ஸ்ட்ரீம்னா நம்ம லைஃப்பை நாம் முடிச்சுக்கிறது. அதை எந்த கிரகம் பண்ணுது? 100% இது நான் போன இதுலேயே சொன்னது தான். தற்கொலை
அப்படின்னு ஒரு தைரியத்தை ஒரு கிரகம் கொடுக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய கிரகம், ஒரே கிரகம், சாயா கிரகம், ராகுங்கிற கிரகம் மட்டும்தான் அந்த தைரியத்தை கொடுக்கும். ஏன் எவ்வளவோ பேர் காதல் வந்து அடுத்த லைஃபுக்கு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்கொலை சார்ந்த காதல் வந்து எவ்வளோ பேருன்னு பார்க்குறத விட அந்த காதலை வந்து முழுங்கிட்டு வேற காதலுக்கு போகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அது எந்த கிரகமும் செய்யாது. ராகுங்கிற கிரகம் மட்டும்தான். இந்த ஆக்சிடென்ட் வருது இல்லை, ஸ்பாட் அவுட் ஆகிறாங்கல்ல, இது எல்லாமே ராகு தான். ராகு சார்ந்த கிரகம் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துரும். உங்களுக்கு கோடி ரூபாய் வேணும்னாலும் அள்ளி கொடுத்துருவாரு. அடுத்த நாளைக்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். ஓகே, மிகப்பெரிய மேஜிக். ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த என் லவ்வில் நான் சக்ஸஸ் ஆகணும், இதை பண்ணால் நான் ஜெயிச்சிருவேன்னா எந்த கிரகத்தை நான் திருப்திப்படுத்தி ஆகணும்? அதாவது முதல்ல அவங்க தசாபுத்தி நல்லா இருக்கணும். அதில் டவுட்டே கிடையாது. முதல்ல ஃபஸ்ட்டு தசாபுத்தி நல்லா இருக்கணும். நான் என்னதான் வந்து அதாவது பரிகாரம்ங்கிறது வந்து ஒரு பலம் படுத்துறதுக்கு மட்டும்தான். சரி, ஓகே, உங்களுக்கு புதனோ சுக்கிரனோ நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. லட்சுமியோட கோயிலுக்கு போகலாம், அஷ்டலட்சுமி கோயில். உங்களுக்கு காதல் சார்ந்த, அதாவது அஷ்டலட்சுமி கோயில் திருவாம்பியூர். அப்படி இல்லைன்னா பெருமாள், சயன பெருமாள். காதல் முடிவடைகிற இடம் என்ன? தாம்பத்திய வாழ்க்கை இல்லையா? கண்டிப்பா. அந்த தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அந்த விஷயம் எல்லாமே பெருமாள் சயனப்படுத்திட்டு இருக்கிற இடத்துல கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேஷத்துலேருந்து 12ஆம் இடம் சுக்கிரன் உச்சம் பெறாரு மீனத்துல. அந்த மீனம்ல குருவோட வீடு, ஆனா சுக்கிரன் உச்சம் பெறாரு. அதனால அந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய அந்த இடம் பெருமாளோட காலில் இருக்கு. அந்த சுக்கிரனோ கால் வந்து, அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி பெருமாளை வரைந்தாங்கன்னா கால் வந்துடும். ஸோ அந்த காலை வந்து பெருமாளோட பாதத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா விதமான சுக்கிர இதுவும் கிடைக்கும். பொதுவாக சென்ட்டு போட்டுக்கிறது, லக்ஸரியான விஷயங்களை அட்லீஸ்ட் அதில் ட்ராவல் ஆகுறது, ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் ஆனால் கூட அது சாயல் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு சென்ட் அடிக்கிறீங்க, நான் உங்கள் பக்கத்தில் நின்னாலும் அந்த சென்ட் என் மேலே பட்டுரும்ல. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட காராக இருந்தாலும் அதில் போகிறது, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரி லக்ஸரியான விஷயத்த நம்ம எவ்வளோ களவு பண்ணுறோமோ அவ்வளோ களவு சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும். அப்போது இப்போ இதெல்லாம் பண்ணால் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று உடனே வந்துடும். அப்படி கிடையாது. தசாபுத்தி நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த சுக்கிரன் வழிபாடு, புதன் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது, சந்திரன்லாம் நல்ல பலமாக இருந்ததுன்னா நல்ல கவிதை எழுதுவாங்க. கவிதை எழுதியே எல்லாரையும் மயக்குவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? அந்த எல்லா காதலையும் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதியே மயக்குவாங்க. அதுக்கெல்லாம் வந்து சந்திரனோட பலம். ஓகே, மொத்தத்தில் காதல்னு ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். நம்மளோட ஜாதகத்திலையும் இந்த கிரகங்கள் வந்து வலுவாக இருக்கணும். அப்படி வலுவாக இருக்கிறதுக்கு ஒரு சில வழிபாடுகளையும் சொல்லியிருக்கீங்க. பல பேருக்கு இது உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.